இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் இணைந்து சேர்ந்து பாடுவோம். வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க. மேலாக ஒரு வெளிச்சத்தையும் தெய்வம் நம்முடைய வாழ்விலே கொண்டு வரும்படியாக, நம்முடைய குடும்பங்களிலே அதே ஒளி ஆட்சி செலுத்தும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆவியானவர் அதிமிக விதத்திலே செயலாற்றும்படியாக ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துவோம். இந்த வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வித இடையூறும் இல்லாமல் இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள், ஆசீர்வாதமாகவே இது நிறைவடையும்படியாக ஒப்பு கொடுப்போம். மறவாமல் என்னை நினைத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எபினேசர் நீர்தானே என்று சொல்லுவோம். இதுவரை என்னை நடத்தினீரே என்று சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டுமாக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா, ஏதோ வரை உதவி நீரே. சொல்லுவோமா? எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி
எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி நன்றி. ஆவியிலே நிரம்பி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஜெபமாலை உயர்த்தி பிடித்து சொல்லுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. இந்த ஜெபமாலை மூலமா தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நிறுத்தி வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நிறுத்தி வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி யா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, உடைய அன்புக்காக நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் மானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியா, இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். ஆண்டவர் நமக்கு வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க ஊருக்கு ஒரு மாதம் கழித்து தான் நான் வர்றேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் உள்ள வந்த உடனே தூரத்திலே எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னப்பா சீரியல் பல்ப்லாம் போட்டிருக்கிறாங்களே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலம்புல அப்படின்னு அப்படியே ஆசை சொல்லுங்க. ஆசை யாரைத்தான் விட்டுச்சேன். அப்படியே வந்தேன். வந்தோடனே அந்த கெபியை பார்த்தேன், பிரமிச்சு போயிட்டேன். இது புளியாளா? அழகா பெயிண்ட்லாம் அடித்து வண்ணம் தீட்டி எப்பொழுதுமே இது 2வது முறை விளக்கு எரிந்து கொண்டே இருக்குது. அதான் அழகான ஒரு பாடல் இருக்கிறது. தாவீது பாடுவார், எனது விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும், எனது விளக்கு
எரிந்து கொண்டே இருக்கும். அழகா அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. இன்னைக்கு திருவிழா கோலம் தான் கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டு சீரியல் பல்பு, அதுக்கடுத்து நல்லா வண்ணம் தீட்டியிருந்தீங்க. உண்மையிலேயே இது ஒரு திருவிழா கோலம் தான். ஆண்டவர் உங்களை நிறைவாக முதல் கோணம் முற்றும் கோணம், முதல் ஆசீர்வாதம் முற்றும் நிறைவான ஆசீர்வாதம். ஆக இந்த அக்டோபர் மாதத்திலே அன்னையை நல்லா அழகாக புதுப்பித்து அந்த கெபி நான் படிக்கின்ற காலங்களிலே பஸ் இந்த பக்கம் தான் போகும். அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் எடுக்கிற பஸ் இங்கே தான் அப்படியே வரும். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டல் கலரில் இருக்கும். இப்போ அப்படியே பிரகாசமாக இருக்குது அப்படின்னா ஆண்டவர் அவருடைய செயலை துவங்கி விட்டார் என்ற ஒரு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செயல் தான் துவங்கி விட்டாருன்னு சொன்னேன். கை தட்டலாம். அதுக்கு எதுக்கோ கை தட்டுறோம். அப்படித்தானே மக்களே? எதுக்கோ கை தட்டுறோம். ஆண்டவர் என்னுடைய பங்கிலே, என்னுடைய குடும்பத்திலே அவருடைய விளக்கை ஏற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்கள், இவ்வளவு அழகான ஒரு நாளை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். அதிகாலையிலிருந்து இச்சமூகம் வரை, இந்நேரம் வரை திரு ஜெபமாலையை கரங்களிலே ஏந்தி அன்னையோடு அன்பியமாக கிளை கிராமமாக பக்த சபைகளாக அன்னைக்கு முன்பாக இந்த ஜெபமாலையை கரங்களிலே ஏந்தி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை கேட்டீர்கள். இடையிடையே அருட்சகோதரிகள் உங்களுக்கு தியான உரையையும் கொடுத்தார்கள் என்று நான் நம்புகிறேன், பார்த்தேன். பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட நான் எதை குறித்து தியானிக்கலாம் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது இந்த இறை வார்த்தையை நான் தியானித்தேன். பரிசுத்த தாயினுடைய வாழ்விலே 3 வகையான ஆசீர்வாதங்களை அவள் பெற்றார். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதம். படைத்த இறைவனை நம்மோடு வைத்துக் கொள்வது ஒரு ஆசீர்வாதம். படைத்த இறைவனோடு நாம் நடந்து செல்வது ஒரு ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் இல்லையா? அதுதான் ஆசீர்வாதம். வேறு எதுவும் ஆசீர்வாதம் அல்ல. என்னை படைத்த இறைவன், என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை திருநிலைப்படுத்தின இறைவன், என்னை அறிந்த இறைவன், எனது பெயரை என்னுடைய பெற்றோர் அறிவதற்கு முன்பாக தனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்தாரே, அந்த இறைவனை, அந்த தேவனை, யாவை இறைவனை பெற்றுக்கொள்வது, தன்னகத்திலே வைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய அழைப்பு. பிரியமானவர்களே, கடவுளை நம்மகத்திலே வைத்துக் கொள்வது, தங்க வைப்பது. அதான் கபிரியேல் தூதர் அழகாக சொல்கிறார் ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு வார்த்தை. உம்மோடு இருப்பார் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாரு? உம்மோடு இருக்கின்றார். அப்படின்னா என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கிராமர் எடுக்கிறேன் இன்னைக்கு. இப்ப இந்த நேரத்தில் இருக்கிறாரு, ஏற்கனவே உங்களோடு இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். மரியா, ஏற்கனவே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இப்ப பார்த்து சொல்றோம்னு வச்சுக்கணும், எம்மா எவ்வளவு அழகா இருக்கிறீம்மா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தான் அழகா இருந்தீங்களா? இன்னைக்கோ பிறந்ததுலேருந்து நல்லா அழகா இருக்கீங்க அப்படின்னு. ஆக ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்ற ஒரு ஆசீர்வாதம் முதலாவது. இரண்டாவது காரியம், வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் அப்படின்னு இருக்கு. அருள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேஸ். இன்னும் ஆழமா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தயவு, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய பரிவு, இது எல்லாம் உமக்கு இருக்குது. பழைய ஏற்பாடுல யாரு இத்தகைய ஒரு தயவை பெற்றிருந்தா அப்படின்னா யோசேப்பு. யோசேப்புக்கு நம்ம பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா, யோசேப்பு சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவரோடு இருந்தார். அவருக்கு தயவு கிடைத்தது.
அப்ப கன்னி மரியாவினுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தயவு. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இரண்டாவது ஆசீர்வாதம், நாம் ஆண்டவருடைய தயவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீ கேட்கணும், நீங்க நான் ஆண்டவருடைய தயவு பெற்றிருக்கிறேனா அப்படி. ஆண்டவருடைய தயவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இயலாமல் இருந்தாலும் பலனற்று இருந்தாலும் அங்கு பலன் பூரணமாக என்ன செய்யும்? கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபமா பார்க்குறிய? அப்ப இரண்டாவது மாதமா பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தயவு. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, முதலில் இறைவனை பெற்றிருந்தார், இரண்டாவது அவர் பெற்றிருந்த ஆசீர்வாதம் தயவு, அவர் மூன்றாவது இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகின்ற, இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய மகன் தனது மகனாக படைத்தவர், படைத்த ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றிலே மகனாக மாறப் போகின்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு பேறுபலன். ஆக இந்த மூன்று ஆசீர்வாதங்களை திருவிவிலியம் இந்த கபிரியேல் தூதரினுடைய வாழ்த்தொலி மூலமாக நமக்கு தெக்க தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. இந்த ஆசீர்வாதம் தான் பிரியமானவர்களை நாம் அனைவருமே பெற வேண்டும். திருஜெபமாலையை காலையிலிருந்து நீங்க எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஜெபம் பண்றோம். இந்த மாசம் முழுவதும் நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபமாலை எங்க பார்த்தாலும் ஜெபமாலை. ஃபாதர் அழகான ஒரு பாடல் பாடினாங்க, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தரும் ஜெபமாலை. பாடுங்க, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தரும் ஜெபமாலை. ஜெபிப்போம் 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 ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம், ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். பிரியமானவர்களே, ஆக இந்த வெற்றி தரும் ஜெபமாலை என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்கும் என்றால், ஆண்டவரை எண்ணகத்திலே நான் வைத்துக் கொள்ளும் பொழுது. நான் சொல்ல புரியுதா? ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுதுதான் இது வெற்றி தரும் ஜெபமாலை. ஆண்டவர் என்னோடு இல்லை என்றால் இது வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்க முடியாது. இரண்டாவது, இது வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்க முடியும் எப்படி? நான் ஆண்டவருடைய தயவை பெற்ற ஒரு மகளாக, ஒரு மகனாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மகனாக, ஒரு மகளாக இருக்கும் பொழுது. மூன்றாவது, இது வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்க முடியும் எப்படி? நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த, தாய் மரியாளினுடைய வயிற்றிலே கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமான அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் இறுதி வரை பாதுகாத்தார், இறுதி வரை அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நான் தக்க வைத்துக் கொண்டு வாழ்கின்றேனா? ஹல்லேலூயா. அப்படி தக்க வைத்துக் கொண்டு எனக்குள்ளே அவர் கொடுத்த ஒவ்வொரு தாளந்தையும் நான் 2 மடங்காக 3 மடங்காக மாற்றிக்கொள்ளும் பொழுது இது என்ன ஜெபமாலை? வெற்றி தரும் ஜெபமாலை. என்னிடத்திலே ஆண்டவர் இல்லை, இது வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஆண்டவருடைய தயவு இல்லை, வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்க முடியாது. என்னிடத்திலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறேன், இது வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, தாய் மரியாள் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் பெற்றாள் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். மரியாள் என்றால் அதற்கு ஆழமான ஒரு வாழ்வியல் அர்த்தம் என்னன்னா கீழ்ப்படிதல். இங்க மாதமா எடுத்து பாருங்க, இந்த திருஜெபமாலையில எந்த ஒரு தேவ ரகசியத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தேவ ரகசியத்தினுடைய துவக்கப்புள்ளி என்ன இருக்குன்னா கீழ்ப்படிதல். கபிரியேல் தூதர் மகிழ்ச்சி நிலை தேவ ரகசியத்தை எடுத்துக்கிறங்க. அவர் இறைவனாக இருந்தும் அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார்,
கீழ்ப்படிதல். சிலுவையிலே தொங்கினார், துயர நிறை மறை உண்மை, கீழ்ப்படிதல். தன்னையே முழுமையுமாக நமக்கு ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிதல். எல்லா மறை உண்மைகளும். ஜெபமாலையினுடைய அர்த்தம் கீழ்ப்படிதல் என்றால், மரியாவினுடைய வாழ்வியலினுடைய ஒரு பாடமே நமக்கு என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். ஆக அந்த கீழ்ப்படிதல் இருந்ததால் தான் இந்த தாய் 3 ஆசீர்வாதத்தையும் பெற்றாள். ஏதோ கபிரியேல் தூதர் சொன்ன உடனே அந்த கீழ்ப்படிதல் உடனே வரவில்லை. இதோ உம் அடிமை என்று சொன்ன உடனே அந்த கீழ்ப்படிதல் வரவில்லை. துவக்கத்திலிருந்தே அந்த கீழ்ப்படிதல் அன்னையிடம் இருந்தது. அதனாலதான் துவக்கத்திலிருந்தே ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் கலக்கலரா ஜெபமாலை போடலாம், பெரிய பெரிய ஜெபமாலை போடலாம், வண்ண வண்ண ஜெபமாலை போடலாம், திறந்தோறும் ஜெபமாலை பண்ணலாம், திறந்தோறும் அன்னையுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கலாம், திருப்பலி காணலாம், எல்லா விதமான ஆன்மீக காரியங்களில் நான் பங்கெடுக்கலாம். ஆனால் என்னிடத்திலே கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நான் 3 தேவ ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. நான் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மகனாக இருக்க முடியாது. தேவ அன்னை இந்நாள் வரை எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வார்கள் என்று சொன்னதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் இந்த அன்னைக்கு தெரியும், துவக்கத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை சரியாக செய்தேன். அது என்னவென்றால் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, நம் அனைவருக்குமே பிடித்த ஒன்று என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். இன்னைக்கு பல பேர் எனக்கு எதுக்கு வந்திருப்பிய, காலையிலிருந்து ஜெபம் பண்ணியிருப்பிய, மாதாமா எனக்கு அதை கொடுங்க, மாதாமா இதை கொடுங்க, இதை செஞ்சிருங்க, அதை செஞ்சிருங்க அப்படின்னு. திருவிவிலியத்தில் ஆசீர்வாதம் முதலாவதாக இருக்கிறதா, கீழ்ப்படிதல் முதலாவதாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் முதலில் கீழ்ப்படிதல். யோசுவாவின் புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்வார். யோசுவா 3:5 சொல்லுவார், யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடத்திலே வியத்தகு காரியங்கள் செய்வார். மக்களே, என்னுடைய வாழ்க்கையில நாளைக்கு அதிகாலையில இந்த நாள் முழுவதும் மாதாமாட்ட இருந்தல்ல, இதனுடைய ஆற்றல் வல்லமை எப்படி செயல்படும்னா, இன்று இரவு இத்தகன பலியின் மூலமாக உன்னை தூய்மையாக்கிக்கொள், கீழ்ப்படிய வேண்டும். யோசுவாவையும் யோசுவாவை சார்ந்த இஸ்ராயேல் குலத்தாரையும் எகிப்திலிருந்து அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்? இந்த ஆற்றை நீ கடப்பதற்கு முன்பாக யோர்தானிலிருந்து நீ கொண்டு வந்த அனைத்து வேற்று தெய்வங்களை நீ விட்டுவிட வேண்டும். அதற்கான அர்த்தம் என்ன? நீ இன்று இரவு உன்னை தூய்மையாக்கிக்கொள், நாளை ஆண்டவர் உன்னிடத்திலே வியத்தகு காரியங்களை செய்வார். வியத்தகு காரியங்கள். ஆண்டவனுடைய வாழ்விலே அதிசயம் செய்ய வேண்டுமா? ஆண்டவனுடைய வாழ்விலே அற்புதம் செய்ய வேண்டுமா? ஆண்டவனுடைய வாழ்விலே நோய்களில் இருந்து, கடன்களில் இருந்து, பற்பல பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா? அடிப்படையாக நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு குருவாக நான் கீழ்ப்படிய வேண்டும், ஒரு அருட்சகோதரியாக நான் கீழ்ப்படிய வேண்டும், ஒரு பொதுநிலையினராக நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நான் கொடுத்த பிரமாணிக்கத்திலே, ஆண்டவருக்கு நான் கொடுத்த கட்டளைகளிலும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நியமங்களிலும் நான் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். தாய் மரியாள் கீழ்ப்படிதலோடு இருந்ததால் தான் ஆண்டவர் அவரோடு இருந்தார். தாய் மரியாள் கீழ்ப்படிதலோடு இருந்ததால் தான் ஆண்டவருடைய தயவு அவருக்கு கிடைத்தது. தாய் மரியாள் கீழ்ப்படிதலோடு இருந்ததால் தான் ஆண்டவருடைய தன்னுடைய மகனையே அவருடைய உதரத்திலே அவர் வைத்தார். நான் கீழ்ப்படிதலா இருக்கிறேனா? நான் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக, ஒரு மகளாக இருக்கிறேனா? ஆண்டவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளைகளையும் நியமங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? 10 கட்டளையை விட்டுருங்க. திருச்சபையின் ஒழுங்குமுறைகள், இன்னைக்கு அதுக்கு எடுப்போம். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைய, திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் எத்தனை? 6 7? 6. 6ன்னு சொன்னவங்களாம் கை தூக்குங்க. இப்போ 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 உஷாராயிரும். ஆத்தாடி 6 7? 6 7? 7 6? 6. முதலாவது என்ன?
ஆ, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திரு நாட்களிலும் திருப்பலியில் கறிக்கடைக்கு போகணும். என்ன பண்ணணும்? திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். தெய்வம் எனக்கு கொடுத்த கட்டளை என்ன? ஞாயிறு நாட்களில் முழு பூசை காண வேண்டும். நம்ம கேட்போம், இங்க இருக்கிற யாராவது ஞாயிறு திருப்பலியில் முழு பூசை காண்கிறீர்களா அப்படின்னா 100% அதெல்லாம் காண்றோம் சாமி அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலாக இருந்தா தான் ஆசீர்வாதம். கண்டிஷன் சொல்றார் ஆண்டவர். கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலாக இருக்குன்னு தெரியுமா? சக்கையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிறீங்க பிரியமானவர்களே. சக்கையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார் சக்கையை பார்த்து? சொல்லுங்க. சக்கையு, இன்று உம்முடைய வீட்டிற்கு மீட்பு வந்தது. லூக்கா நற்செய்தி 19 நாம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் இந்த சக்கையை பார்த்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வந்ததுன்னு ஏன் சொன்னாரு? சொல்லுங்க, ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? இறைவார்த்தை எடுத்து வாசிங்க பிரியமானவர்களே. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். முதல் வார்த்தை சொல்லுது, இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். இப்ப இயேசு இந்த புலியால் வழியா தேவக்கோட்டைக்கு போறாருன்னு வச்சுக்கிறீங்களேன். சரியா? தேவக்கோட்டைக்கு போறார். அவர் ஸ்பீடாலாம் போக மாட்டார். கொஞ்சம் பைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போறார். கூட்டம் அப்படியே அலமோதுன்னு வச்சுக்கிறீங்களேன். நமக்கு தான் யாராவது வந்தாங்கன்னா கூட்டம் போயிடுவோமே உடனே, கரண்ட் கம்பியில் ஏற. அப்படித்தானே? பாருங்க, இப்ப அந்நகரிலே வருகிறார். அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கு சக்கியு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். இந்த புலியால்ல ஒரு செல்வர் ஒருவர் இருக்கிறார்னு வச்சுக்கிறோங்க. நல்ல ஒரு பணக்காரர், எல்லா வீட்லையுமே வட்டி கொடுக்குறவர்னு வச்சுக்கிறீங்களேன். காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கிறீங்களேன். என்ன திருன்னு முழிக்கிறிய? கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோங்க. திடீர்னு எல்லாருக்குமே அந்நொடி வரை இயேசு வர்ற வரைக்கும் அவர் தான் ஊரில் எல்லாருமே பெரிய ஆள். எல்லாத்துக்குமே அவர்கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் காசு வாங்கியிருக்காங்க. மரியாதை நிமிர்த்தம் இல்லை, காசு வாங்கிட்டோம். அது இப்போ கூட்டம் பூரா திடீர்னு இயேசு பேரை கேட்ட உடனே கூட்டம் பூரா அந்த பக்கம் ஓடுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அவர் காசு 3 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். உடனே இந்த ஊர்ல இருக்கிறவர் என்ன செய்வார் சொல்லுங்க? எல்லாருக்கும் வட்டி காசு கொடுத்தவர் என்ன செய்வாரு? யாராது நம்மளோட பெரிய ஆளு, அப்படித்தானே? நம்மளோட ஒரு பெரிய ஆளு இந்த ஏரியால, நம்மளோட ஒரு பெரிய ஆளு யாரா? நம்ம தான் பெரிய ஆளு. ஏன்னா வரி தண்டுபவர்களுக்கு இவன் தலைவன். அப்படிப்பட்ட இந்த சக்கையு அங்க இயேசுவை மனம் மாறுவதற்காக அவன் துவக்கத்திலே பார்க்க விரும்பவில்லை. இயேசு சும்மா சக்கைய வீட்டுக்குள்ள போய் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வந்ததுன்னு சும்மா சொல்லல. அவன் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால சொல்லல. அவன் சாதாரண ஒரு மனித இயல்பிலே எல்லாரையும் போல ஒரு ஆர்வமாக, ஒரு ஏக்கத்தோடு, யார் இவர், என்னை விட ஒரு பெரிய ஆளு அப்படின்னு ஒரு மனிதனாக வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப சக்கையு அங்க பார்க்க போறாரு. அடுத்தது என்னன்னா, அவர் குட்டையா இருக்கிறாரு. மக்கள் எல்லாரும் அங்க கூடி இருக்கிறாங்க. அதனால இயேசு அவங்க தெரியல. இயேசு தெரியாதலாதெல்லாம் என்ன செஞ்சார்? அவரு காட்டு அத்திமரத்திலே அவரை பாருங்க, அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். அப்ப இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வந்ததுன்னு ஏன் சொன்னார்னா, இவன் முன்னாடி ஓடி போனதுக்காக சொல்லல. அதுக்கடுத்து பாருங்க, இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும். இறைவார்த்தை அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கலாம்? சக்கேயு இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சக்கேயு
விரைவாய் இறங்கி வாரும் அப்படின்னு சொல்றார். ஆழமான ஒரு வார்த்தை. அதுக்காக அவர் என்ன செய்யறாரு? இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அவர் விரைவாய், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் சத்தமா சத்தமா விரைவாய், அவர் விரைவாய் இறங்கி வந்து, சத்தமா, மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். கீழ்ப்படிதலா? இதுதான் கீழ்ப்படிதல். நான் ஞாயிறு திருப்பலிக்கு வருவது கீழ்ப்படிதல். ஆனால் அந்த கீழ்ப்படி எப்படிப்பட்ட இருக்குன்னா, மகிழ்ச்சி நிறைந்த கீழ்ப்படிதல். முழு பூசை காண்பது, கடன் திருநாட்களில் முழு பூசை காண்பது. எப்ப முடிப்பாரு பிரசங்கம் டைம் ஆச்சு, எப்ப முடிப்பாரு? கறிக்கடையில் ரத்தம் வாங்க சொன்னா வீட்டில் இவர் இழுக்கிறதில் ரத்தம் இன்னைக்கு இருக்காது அப்படின்னா நீ கீழ்ப்படிதல் மகிழ்ச்சியான கீழ்ப்படிதல் அங்கல்ல, முணுமுணுக்கின்ற கீழ்ப்படிதல். முணுமுணுக்கின்ற கீழ்ப்படிதல். பரிசுத்தமான நாட்களை பரிசுத்தமாய் அனுசரின்னு சொல்லிச்சே திருச்சபை. நான் என்னுடைய தொழில் மேலானதாக கருதுகிறேன். ஞாயிற்றுக்கிழமையிலும் புனிதமான நாட்களிலும் ஆண்டோடைய பிரசனத்திலே வந்து நிற்க எனக்கு நேரமில்லை, காலமில்லை. அதிகாலையில் இருந்து இந்த ஆலயத்திலே திருச்செவமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தார், நாளைக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாரா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்று நீ உன்னை தூய்மையாக்கிக் கொள். இந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. இந்நொடியில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பு என்ன தெரியுமா? திருப்பலி. அதான் புனித கார்லோ அக்யூட்டி சொல்வாரு, எத்தனை முறை நீ அதிகமாக நீ திவ்யனர் கருணை வாங்கிக்கொள், அதிகமாக நீ திருப்பலியிலே கலந்து கொண்டீ என்றால் அதிகமாக ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு நீ கலந்து கொள். நீ ஆண்டவராக மாறுவாய், கிறிஸ்துவாக உருமாறுவாய். அப்ப யோசித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் எனக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள். பாவ சங்கீர்த்தனம் எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னாரு திருச்சபையின் சட்டத்துல? வருடத்திற்கு திருச்சபை எவ்வளவு பாருங்க. தாய் திருச்சபைன்னு சொல்றது இதான். ஒரு தாய் திருச்சபை இப்போ மக்களை பிள்ளைய புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான். ஏன்னா இங்க எத்தனை பேர் அட்லீஸ்ட் தாய் அம்மா என்ன பெத்தவளே, தயவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாவ சங்கீர்த்தனத்துக்கு நீ போப்பா. அதனுடைய உள்ளார்ந்த வருடத்திற்கு ஒரு முறையாவது. அப்ப நான் கேட்கிறேன், திருச்சபை கொடுத்த ஒரு சட்டம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இங்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆன்மாவாக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தமான தெளிவான களங்கமில்லாத ஒரு நீரோடையை போல ஆண்டவருக்கு ஒன்று, ஆண்டவரே இதுதான், ஒரு பேப்பர் எடுத்து போட்ட மாதிரியா? இன்னைக்கு பாவ சங்கீர்த்தனத்தில் எப்படி தெரியுமா இருக்கு? கண்ணாமூச்சி விளையாடுறது பாவ சங்கீர்த்தனத்தில். எப்படி தெரியுமா? ஆதாம் ஏவாள் செஞ்ச வேலை இன்னைக்கு நடக்கும். எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? சாமி செய்வனைலாம் பில்லி சுனியும் ஏவல்லாம் கெட்டதுன்னு எங்கள் பங்குச்சாமியார் வாரம் சொல்கிறாரு. சாமி நான் வேணான்னு சொல்கிறேன், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரி என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பாருங்க. கையை பிடிச்சிட்டு உன்னை இழுத்துட்டு போய் லட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சாக்கு போக்கு. எனக்கு அப்படியே பார்த்தா எனக்கு கோவப்படுறது தப்பு தானா, என்ன பண்ண தெரியல. அவர் வந்தோன்னு அவர் முகத்தை பார்த்தோன்னு எனக்கு கோவம் வந்துடும். ஒரு பாவத்திற்கு முன்பாக ஒரு சாக்கு போக்கு. ஒவ்வொரு பாவத்திற்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன்? அதற்கு ஒரு சாக்கு போக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏவாள் சொன்னா, நான் ஒன்றும் செய்யல, பாம்பு தான் சொல்லுச்சு, பாம்பு சொன்னனால தான் என்ன செஞ்சேன், நான் சாப்பிட்டேன். பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருவையிலே நாம் அநேக காரியங்களிலே, ஞாயிற்று திருப்பலியில நான் கலந்துக்கிறேன், சுத்தபோசன நாட்களை பரிசுத்தமாக அனுசரிக்கிறேன், வருடத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேன்,
என்னால் முடிந்தவரை குருவானவருக்கு ஏற்ற உதவிகள் எல்லாம் செய்யறேன். ஆனா நான் மகிழ்ச்சியா செய்யறேனா? ஃபாதர் வருவார், என்னால் முடிந்தவரை திரு அவைக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யலைனால் என்ன செய்யக்கூடாது? அவத்திரியம் செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க குருவானவருக்கு காசு கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் என்ன செய்ய தெரியுமா? சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சாமின்னு மகிழ்ச்சியா சொல்ல கத்துக்கிறோம். அன்னைக்கெல்லாம் அப்படி சொன்னாங்க, அப்படித்தானே சொன்னாங்க. ஐயா உங்களை தான் கேட்க, அப்படித்தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கையை கும்பிட்டு எப்படி கையை இப்பயும் வரமாட்டு பத்தியலா, இப்படியே நிற்கும். இப்படி இருக்குன்னா இப்படியே தான் இருக்கும் கை. எப்படி ஒரு குருவானவர் பார்த்து எப்படி? சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சாமி அப்படின்னு அழகா அதுல ஒரு 5 அன்பு, பரிவு, இரக்கம் எல்லாம், சக்தி மசாலா, ஆச்சி மசாலா எல்லாத்தையும் அள்ளி போட்டு அழகா சொல்லுவாங்க. அதுவும் பாட்டிமாரெல்லாம் வேப்ப முத்துலாம் பிறக்கும் பொழுது அழகா சொல்லுவாங்க, சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சாமி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குருவானவரை பார்த்து நான் அப்படி சொல்றேனா? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க கொடுக்கிற காசு அல்ல, வீட்டில் குழம்பு வச்ச சாமி கொடுத்து அனுப்பினா அதல்ல. மரியாதை, குருக்களுக்கு ஒரு மரியாதை, திரு அவைக்கு மரியாதை, சிசாருக்கு கொடுக்க வேண்டியதை சிசாருக்கும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கடவுளுக்கும் அந்த ஒரு மரியாதையை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அதல்ல, அது அப்படியே மாறி இயேசுவுக்கு புகழ் அப்படின்னு ஆச்சு. இயேசுவுக்கு புகழ் இப்ப போய் ஹாய் ஃபாதர் ஆகி போச்சு. ஹாய் ஃபாதர், குட் மார்னிங் ஃபாதர், எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் மக்கள், எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். பிரியமா யோசிச்சு பாருங்களேன், மாதமா எவ்வளவு கீழ்ப்படிதல். ஒவ்வொரு நீங்க நினைக்கிறீங்க ஏன் நான் கீழ்ப்படியணும் கேட்கலாம். ஏன் ஃபாதர் நான் கீழ்ப்படியணும்? ஏன் கீழ்ப்படிதலால் என்ன நடக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். காரணம் சவுலினுடைய வாழ்க்கை, சவுலினுடைய சிம்மாசனம் இழப்பதற்கான காரணம் சவுலை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். வீட்டில் போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க, டைம் இல்லை. 1 சாமுவேல் இருந்து படிச்சு பாருங்க, சவுலை எப்படி உள்ள கொண்டு வந்தாரு, சவுலுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, அள்ளி கொடுத்தாரு. ஆண்டவர் தனது உரிமை சொத்துக்கு உம்மை அரசராக்கினார் அன்றோ அப்படின்னு சொல்லுவாரு சாமுவேல் சவுலை பார்த்து. யாருடைய உரிமை சொத்துக்கு? ஆண்டவருடைய உரிமை சொத்துக்கு. இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நீங்க வந்து டீச்சரா இருந்து சம்பாரிச்சீங்க, நீங்க வந்து வாத்தியாரா இருந்து சம்பாரிச்சீங்க, டாக்டரா இருந்து சம்பாரிச்சீங்க. நோ, ஆண்டவர் தனது உரிமை சொத்துக்கு உன்னை அரசராக்கி இருக்கின்றார், உன்னை உரிமை சொத்தாக மாற்றி இருக்கின்றார். அதற்கான அடையாளம் என்ன? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா இது நான் கொண்டு வந்தேன், நான் தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது மக்களே. சவுல் ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் மூலமா சொன்ன, என்ன சொன்னாரு? இல்லே நீ போய் அமலேக்கியர்களை என்ன செஞ்சிரு. இன்னைக்கு ஆண்டவர் பல பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, கவனமா இருங்க. வாழ்க்கையில் சின்ன விஷயத்துல நீ கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா நீ ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு பிள்ளையா தான் இருப்ப. கீழ்ப்படிதல் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் என்ன செய்யாது, இருக்காது. எங்க கீழ்ப்படிதல் இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திருப்பி நீங்க உங்களை அலசி பாருங்க. இந்நிலைக்கு காரணம் என்ன? யோனாவை வந்து அந்த போட்டுக்குள்ள வச்ச உடனே அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஐயோ இந்த நிலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம கேட்கணும். எனக்கு இந்த நிலை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில் என்ன செய்யும்? என்ன அப்படின்னா நான் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு உன் தந்தையும் தாயும் மதித்து நடஞ்சனாரு. அந்த ஒரு கீழ்ப்படிதல், அங்க ஒரு கீழ்ப்படிதல் வச்சாரு. களவு செய்யாதே, அங்க ஒரு கீழ்ப்படிதல் வச்சாரு. பொய் சாட்சி சொல்லாதே, அங்க ஒரு கீழ்ப்படிதல் வச்சாரு. பிற தாரத்தை விரும்பாதே, அங்க ஒரு கீழ்ப்படிதல் வச்சாரு. ஆண்டோடைய பரிசுத்த நாட்களை பரிசுத்தமாய் அனுசரி என்று சொன்னாரு. பிதாவையும் மாதாவையும் சந்தித்திருன்னு சொன்னாரு. உன் கடவுளாகி ஆண்டவருடைய பெயரை வீணாக சொல்லாது. எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். ஒவ்வொரு கட்டளைகளையும் நான் கருத்தாய் செயல்படுத்தும் பொழுது, கருத்தாய் அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கீழ்ப்படிந்து செயலாற்றும் பொழுது அதற்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
ஆக சவுலை பார்த்தா சாமுவேல் சொன்னாரு, நீ போ, அமலேக்கியர்களை ஒரு ஆளை கூட என்ன செய்யக்கூடாது, நீ விடக்கூடாது. அங்கு இருக்கின்ற அமலேக்கியர்கள் அனைவரையுமே கொன்று குவிக்க வேண்டும். ஏன்னா 420 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எகிப்து தேசத்திலிருந்து என் மக்களை நான் அழைத்து வரும் பொழுது முதல்ல என் மக்களை டிஸ்டர்ப் பண்ணது யாரு? அமலேக்கியர்கள். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான ஒரு மகனாக மகளாக நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எதிரி ஆண்டவருடைய எதிரி. நீங்க அள்ளி போடணும் தேவையில்லை, நீங்க அமைதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சவுல சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, சவுல்கிட்ட சொன்னார், என்ன சொன்னாரு? நீ போய் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, கொன்று அப்படின்னு சொன்னார். ஆனா சவுல் என்ன செஞ்சார் தெரியுமா? சவுல் சென்று அந்த அரசனை கொல்லவில்லை, கூட்டிட்டு வந்தார். யார வேற்றினத்தவனாக தூய்மையற்றவனாக ஆண்டவர் கருதினாரோ, யாரை முழுமையுமாக அடையாளமே தெரியாத அளவுக்கு எடுக்க சொன்னாரோ, மீண்டும் சொல்கிறேன், எதை உன்னுடைய வாழ்க்கையிலே அடையாளம் தெரியாத அளவுக்கு எடுத்து போட்டுன்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த கோபம் வேணாமா, எடுத்து போட்டுன்னு சொல்லுவார். 10 கட்டளை மூலமாக மட்டும் ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிதல் கேட்கவில்லை. ஆவியானவர் உள்ளிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கட்டளைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அதான் இறைவார்த்தை சொல்லுது, இப்பொழுது கட்டளைகளை பலகையிலே எழுதவில்லை, கற்பலகையிலே அவருடைய இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? எனக்கு இங்க யாராவது சொல்ல முடியுமா, ஃபாதர் பொய் சொல்லுவதுனா தப்பு சரின்னு எனக்கு தெரியாது ஃபாதர், யாராவது சொல்ல முடியுமா? அனைத்தும் நமக்கு தெரியும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனால் உள்ளிருந்து ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டே இருக்கிறேன். சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, அவனை நீ முடிச்சிருன்னு சொன்னாரு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? சவுல் கொண்டு வந்தான் இஸ்ராயலுக்குள்ளே. அதோடு மட்டுமல்ல, கொளுத்த ஆடு மாடுகளை கொல்ல சொன்னாரு, அதையும் கொண்டு வந்தான். நகைகள் பாத்திரங்களை கொண்டு வந்தான். சவுலை நோக்கி சாமுவேல் சென்று, சாமுவேல் அழகான ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானது என்று சொல்லுவார். நீ என்ன செய்து விட்டாய்? ஆண்டவருக்கு புறம்பாக நீ செயல்படுத்தி விட்டாய். ஆண்டவர் கேட்பது பலி அல்ல, ஆண்டவர் கேட்பது பலி அல்ல, கீழ்ப்படிதல். ஆதலால் தான் சொல்கிறேன், இந்த ஜெபமாலை எனக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கும் எப்பொழுது, இந்த ஜெபமாலை எனக்கு வல்லமை மிக்கதாக இருக்கும் எப்பொழுது, இந்த ஜெபமாலை மோசையின் கையிலே இருக்கின்ற ஒரு கோலை போல இருக்கும் எப்பொழுது, இந்த ஜெபமாலை என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வெற்றி தரும் ஜெபமாலையாக இருக்கும் எப்பொழுது, நான் கீழ்ப்படியும் பொழுது. ஒவ்வொரு முறையும் மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவனுடைய கோல் அந்த செங்கடலை இரண்டாக பிரித்தது, பாறையிலிருந்து தண்ணீர் வர வைத்தது, மன்னாவை பொழிய வைத்தது. காரணம், மோசே கீழ்ப்படிந்தார். எப்பொழுது மோசே கீழ்ப்படியவில்லையோ வாக்களிக்கப்பட்ட தேசம் அவனுக்கு கிடைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்படித்தான் அன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஜெபமாலை நீ கையில் எடுத்திய மகளே நல்லது, ஜெபமாலை நீ கையில் எடுத்தியே ஆசீர்வாதம். ஆனா இதை நிறைவை நோக்கி நீ அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? கீழ்ப்படி, கட்டளைகளை கருத்தோடு செயல்படுத்து, கருத்தோடு நீ காத்துக்கொள். இரவும் பகலும் இந்த இறை வார்த்தைக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு வசனங்களும் எனக்கு தெரியும் பொழுது, அதை நான் படிக்கும் பொழுது, அதை நான் வாசித்து தியானிக்கும் பொழுது நான் பேறு பெற்றவளாக இருப்பேன். அதை தான் ஆண்டவர் சொன்னாரு மரியாவை பார்த்து, மார்த்தா நீ பற்பல காரியங்களை குறித்து, நீ பற்பல காரியங்களை குறித்து எப்படி இருக்கிற? கவலைப்பட்டு கொண்டிருக்க. ஆனா நிலையானது ஒன்றே, ஆசீர்வாதமானது ஒன்றே, சிறந்த பங்கு ஒன்றே, அது மரியாள் தேர்ந்தெடுத்தாள். இன்னைக்கு இந்த ஜெபமாலையினுடைய இறுதி நாளில், இறுதி நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது என்ன தெரியுமா? இந்த ஜெபமாலை உண்மையிலேயே என் தாய் மரியாள் எனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஜெபமாலை வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும், சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும், அந்தகார சக்தியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும், பூட்டி கிடக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய வீட்டை ஆசீர்வாதமான வெளிச்சமான ஒரு வீடாக மாற்றும். எப்போது நான் கீழ்ப்படியும் பொழுது.
சின்ன சின்ன காரியங்களிலே கருத்தோடு இருக்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறிய காரியங்களில் நீ பிரமாணிக்கமாக இருந்தா அப்படின்னா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஒரு சின்னோடு குடிசை வீடு தான் மகளே, ஒரு சின்னோண்டு வீடு தான். கடன் இருக்கும், அலைகள் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஈசாக்கு தப்பித்து ஓட விரும்புவார். ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயே இரு, ஏன்னா நீ எங்க இருக்கியோ அங்க நான் இருக்கேன்னு சொல்லுவாரு. நம்ம எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒன்றை மட்டும் மறவாதீர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட ஒரு நாள் நம்மை மறந்து விடுவார்கள். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், பேதுரு கடலுக்குள் மூழ்கும் பொழுது கடலுக்கு மேலே கடவுள் இருந்து கொண்டுதான் இருந்தார். ஆழத்தின் இருளுக்குள் பேதுரு இழுத்துச் செல்லும் பொழுது ஆண்டவர் அங்கேதான் இருந்தார். இயேசு நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். தாய் மரியாள் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். தூதர்கள், அதிதூதர்கள் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேண்டுமானால் வார்த்தைகளை பிறண்டு பிறண்டு பேசலாம், ஆனால் தெய்வம் கொடுத்த வாக்கு நிலையான வாக்கு, இறுதி வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார்ல. அப்ப சொல்லும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே குருவானவர் ஆசீர்வதிக்கிறார்ல, அப்ப அந்த ஆசீர்வாதமான வார்த்தையில் என்ன சொல்றாரு? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக சொன்னாரு. அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம், ஆனா என்னோடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். விலகாத ஒரு மேகமாக. நான் வேணா என் கண்ணை உயர்த்தி நான் பார்க்கல, ஏன்னா என்னுடைய சுமைகளை மட்டுமே நான் பார்க்கிறேன், என்னுடைய வேதனையை மட்டுமே நான் பார்க்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விலகாத மேகமாக, விலகாத ஒரு மேகமாக நம்முடைய இறைவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவர். அதான் ஆண்டவர் இயேசு அழகா சொன்னார், உங்களை நான் திக்கற்றவளாக, திக்கற்றவனாக. திக்கற்றவள், திக்கற்றவனா என்ன சொல்லுங்க? திக்கற்றவள்னா என்ன? வாழ்க்கையில எல்லா கதவுமே மூடி, எங்கேயுமே திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. there is no way that you can smile. எந்த ஒரு வழி இல்லை நான் சிரிக்கிறதுக்கு. இந்த வியாதிக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை, இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை, எல்லாமே அடைபட்டதுன்னு சொல்லுவோம்ல. அப்ப தத்தளிச்சு நிப்பம் தெரியுமா? தத்தளிச்சு நிப்பம் தெரியுமா? எனக்கு கை கொடுக்க யாராவது இருப்பாங்களா? என்கிட்ட பேசுறதுக்கு யாராவது இருப்பாங்களா? ஒரு காலத்துல 50 பேர் 60 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாம நான் தனியா இருக்கிறேனே, யாருமே இல்லாம நான் தள்ளப்பட்டு விட்டேனே, யாருமே இல்லாம நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே. அந்த தனிமையில வாடும் பொழுது எலிசபெத் அம்மா அந்த தனிமையில தான் இருந்தா. அந்த ஒரு தனிமை. எலிசபெத் அம்மா மாதாவுக்கு சித்தி பிரெக்னண்டா இருக்குது, மாதா அம்மாவும் பிரெக்னண்டா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருப்பாங்களா? என்ன பேசியிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். நமக்கு என்ன சொல்லாததா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்காகத்தான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு எலிசபெத் அம்மாட்ட சொல்லியிருப்போம். பின்னாடி சொல்லியிருப்போம், இந்த வயசுல இதுக்கு தேவையா சொல்லியிருப்போம், பேசியிருப்போம். அப்ப எலிசபெத் அம்மாளுக்கு எத்தகைய வார்த்தைகள் இருந்திருக்கும். அதனாலதான் உங்களுடைய வாழ்த்துளியை கேட்டவுடன் என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. அது வரைக்கும் துள்ளலம்மா, பதறிக்கிட்டு இருந்தேன். விசுவாசம் இருக்கு, ஆனா தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன், திக்குமுக்க ஆடிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் ஆழமா மனித இயல்புல யோசிச்சு பாருங்களேன். எலிசபெத் அம்மாவுக்கு டவுட் கூட வந்திருக்கலாம், எதுவும் கட்டிக்கிட்டி வந்துருச்சா வயிற்றுக்குள்ள? வந்திருக்கலாம்ல. ஏன்னா அங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க முடியல, ஸ்கேனிங் ஆஃபீஸ்லாம் இல்லை, பதற்றம், ஏதோ ஒரு பிரச்சனையோ. அந்த நேரத்திலே கடவுள் அவரோடு இருந்தார். இன்னைக்கு மாதாமா உங்களுக்கு சொல்ற நற்செய்தி என்ன தெரியுமா? என் மகன் உன்னோடு இருக்கின்றான், உன்னை நான் திக்கற்றவனாக விடுவதில்லை, உனக்கு நான் துணையாளரை தருவேன். அந்த துணையாளர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். தேவ மாதாவினுடைய அதிமிக மகிமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கும் பொழுது, திரு ஜெபமாலையை கையில் எடுக்கும் பொழுதே நம்முடைய மனசுல என்ன தரமா வரணும்? நான் கீழ்ப்படுகிறேனா? கேட்டு பாருங்க, மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்க, மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து கேட்டு பாருங்க. 60 வயசு வாழ்ந்துட்டேன், நான் எப்படி கீழ்ப்படிதலா வாழ்றேன்? அப்படி நீங்க கீழ்ப்படிதலா வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, இன்று இரவு நீங்க உங்களை தூய்மையை ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, நாளையிலிருந்து நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து நான் வாசிப்பேன், தியானிப்பேன், இறை வார்த்தைக்கு நேரம் கொடுப்பேன், திருஜெபமாலைக்கு நான் நேரம் கொடுப்பேன்.
இன்னைக்கு உட்கார்ந்து திருச்செவமாலை செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அளப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும். சக்கேயு விரைவாய் மகிழ்ச்சியோடு இறங்கி வந்தார். மகிழ்ச்சியோடு இறங்கி வந்தார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு ஒரே ஒரு கீழ்ப்படிதல் மட்டும் நீங்க இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க. நாளையிலிருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நான் கடைபிடிப்பேன். ஞாயிறு நாட்களில் நான் பரிசுத்தமாக முழு பூசை காண்பேன். முழு பூசைனா எங்க இருந்து தெரியுமா? எங்கிருந்து? உன்னதங்களிலிருந்து அறிவிப்பு வரைக்கும். அப்படித்தானே மக்களே? சொல்லுங்க. 3வது மந்திரம் போய்கிட்டு இருக்கு, 4வது மந்திரத்துக்கு போவோம். திரு ஜெபமாலையிலிருந்து சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுகைக்கு அடுத்து திவ்ய நற்கருணைக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை வரைக்கும். ஏன் ஃபாதர்? கல்வாரி மலையிலே தேவமாதா இருந்தார் என்றார். திருஜெபமாலையோடு கூட தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும். அதான் திருஜெபமாலை முக்கியம் சொல்றோம். அதனால உங்கள் வாழ்க்கையில நீங்களே நான் சொன்ன வார்த்தைகள் உண்மையா இல்லையா செக் பண்ணிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கருத்தோடு இருப்பேன். இந்நொடியிலிருந்து நாளைய திருப்பலியில யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, என் ஃப்ரெண்டு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, யார் வந்தாலும் சரி யார் வரலைனாலும் சரி, ஃபேன் ஓடுனாலும் சரி ஓடலைனாலும் சரி, பாட்டு கிளாஸ் பாட்டை 2 அடி சேர்த்து பாடுறனாலும் சரி குறைச்சு பாடுறனாலும் சரி, காணிக்கையை பாடல் அதிகமாக போனாலும் சரி குறைச்சு பாடினாலும் சரி, இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா அப்பெல்லாம் தான் இச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம். நான் கொடுக்குற ஒவ்வொரு இச்சு கொட்டிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்கிட்ட போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இவெல்லாம் போறாளாக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அவுட்டு, வெளியில போ. ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், கவனமா இருக்கணும். ஆக ஆண்டவர் என்று கேட்கிறார். ஒரே ஒன்று, திருப்பலி. புனித கர்லோ அக்கிட்டிஸ் சொல்லுவாரு, திருப்பலியே விண்ணகத்திற்கு செல்வதற்கான எனக்கு விரைவு பாதை. ஆக அந்த திருப்பலியில் இருந்து துவங்குவோம். அந்த திருப்பலி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த திருப்பலியிலே நீ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆன்மாவாக இருக்கிறாய் என்று ஆண்டவருக்கு உறுதிப்படுத்திக் கொள்டா என்றால் ஆண்டவர் நம்மை மேன்மை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழந்தால் படியிடுவோம். திருப்பலிக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். நன்றி செலுத்துவோம். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் கொண்டு வந்தாலும் இந்த பலிக்கு ஈடு இல்லையே என்ற ஒரு அழகான ஒரு பாடல் நாம் பாடியிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தூய பலியை ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். பாவம் இருள் நிறைந்த இந்த ஆன்மாவுக்குள் ஒளியாக அவர் வரப்போகிறார். ஒரு கணம் கண்களை மூடி கரங்களை குவித்து, இந்நொடி வரை நாம் திருப்பலியிலே அலட்சியமாக இருந்ததற்காக, தூய்மையான நாட்களிலே தூய்மையாக இல்லாமல் இருந்ததற்காக, வருடத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இருந்ததற்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரை, நான் கீழ்ப்படிவேன். ஞாயிற்றுக்கிழமையிலே நான் முழுமையாக கலந்து கொள்ளுவேன். உம்மை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
பலனில்லா நேரங்களில் பலன் தந்தீரையா. சொல்லுங்க, பலனில்லா நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எபினேசர் எபினேசர் நீதானையா. ஒப்பு கொடுங்க. ஏதோ வரை உதவி நீரே. வாயை திறந்து எபினேசர் நீதானையா. ஏதோ வரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. Jesus. கோடி கோடி நன்றி ஐயா. உணர்ந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பங்கு சமூகம் ஜப இல்லமாக மாற வேண்டும். நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு ஒரே ஒரு கருத்து, இந்த ஜபமாலை நாளினுடைய இந்த இறுதி தகன பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜபிக்க போகின்ற இந்த வார்த்தை, ஆண்டவரே, இந்த பங்கு சமூகம் கீழ்ப்படிதலுள்ள ஜபத்திலே வாழுகின்ற ஒரு பங்கு சமூகமாக மட்டும் மாற்றும். அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் என்றால் தொழிலிலே வளர்ச்சி காணலாம். கீழ்ப்படிதல் இருக்கும் என்றால் வியாதியிலிருந்து குணம் பெறலாம். வருத்தத்திலிருந்து மகிழ்ச்சியை காணலாம். இருளிலிருந்து ஒளியை நாம் மாற்றி செல்லலாம். கண்ணீரிலிருந்து கவலையில் இருந்து தெய்வம் நம்மை பலப்படுத்துகின்ற காரியங்கள் வாசல்கள் எப்பொழுது திறக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுதுதான். ஒப்பு கொடுங்க, இந்த பங்கு ஒப்பு கொடுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பங்குக்காக, பங்கு தந்தையர்களுக்காக, பங்கு குருவுக்காக, உதவி குருவுக்காக, பக்த சபைகளுக்காக ஒப்பு கொடுங்க. ஜபத்தால் வாஞ்சையோடு இருக்கின்ற இந்த குருக்களுடைய இருதயத்தில் புனிதமான ஒரு குருக்களை தெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது மழையாய் ஆண்டவர் பொழியக்கூடிய வல்லமை இருக்கிறது. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய ஒரு குருக்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இறைவார்த்தை இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய ஒரு குருக்களை கொடுத்திருக்கிறாரு. ஒப்பு கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என் பங்கு சமூகத்தை ஆசீர்வதிங்க. இஸ்ராயல் மக்களோடு நீங்க இருந்தது போல நீங்க இருக்கணும். யோசேப்புக்கு தயவு கிடைச்சது போல எங்களுக்கு தயவு கிடைக்கணும். யோசேப்பு பெற்ற ஆசீர்வாதத்திற்கு மேலான ஆசீர்வாதத்தை நாங்களும் பெறணும்னு சொல்லுங்க. துதிங்க துதிங்க, வாயால நாவால சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
தாபோர் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் தாபோர் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். இந்த நேரத்தில் இந்த திருப்பலி தான் தாபோர் அனுபவம். தாபோர் அனுபவத்துல தந்தை அங்க இருந்தா, சுதன் அங்க இருந்தார், ஆவியுடைய பிரசனம் அங்க இருந்துச்சு, தீர்க்க தரிசனம் கிடைச்சிச்சு, வெளிப்பாடு கிடைச்சிச்சு, மாட்சி படுத்தினாரு, மீண்டும் மாட்சி படுத்துவாரு, மேகம் போல சூழ்ந்திருந்தாரு, அபரிவிதமான ஒரு நெருக்கமான உறவு அங்க இருந்துச்சு. ஆண்டவரே இங்கு நம்ம இருப்பது நல்லதுன்னு சொன்னாரே பேதுரு. அந்த தகன பலி அனுபவம், தாபோர் அனுபவம். தாபோர் மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். பாடுங்க. தாபோர் மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். மீண்டுமாக தாபோர் மலை நோக்கி ஒப்பு கொடுப்போம். உம்மோடு நான் வரணும். மறுரூபமாக வேணும். உமகிமையை நான் காணணும். மறுரூபமாக வேணும். உமகிமையை நான் காணணும். உமகிமையை நான் காணணும். திருப்பலியில தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. சேர்ந்து தரிசனம் இயேசு ராஜாவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தரிசனம் தாராய், தரிசனம் இயேசு ராஜாவே. உணர்ந்து தரிசனம், தரிசனம். ஒரு தரிசனத்தை இந்த திருப்பலியில் இந்த புலியால் பங்கு இருக்கு தாங்க. உமது மனநிலையை நானும் பெற வேண்டும். சொல்லுங்க. உமது மனநிலையை நானும் பெற வேண்டும். மீண்டுமாக சொல்லுவோமா? உமது மனநிலையை நானும் பெற வேண்டும். உன் இதய துடிப்புக்களை மார்பில் சாய்ந்து நான் கேட்கணும். உன் இதய துடிப்புக்களை மார்பில் சாய்ந்து நான் கேட்கணும். மார்பில் சாய்ந்து நான் கேட்கணும். கரங்களை உயர்த்தி தரிசனம், தரிசனம் இயேசு ராஜாவே. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம். தரிசனம், தரிசனம் இயேசு ராஜாவே. இதே ஆவியின் பிரசனத்தில், இதே பிரசனத்தோடு அவர் தயவோடு அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொள்ளுங்க. திருப்பலிக்கு தயாராகுங்க. அந்த திருப்பலியில் கேளுங்க, இயேசப்பா உங்க தரிசனத்தை தாங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் அவருடைய தரிசனத்தை காண்பிப்பார். ஆமென்.